வாழ்வை வழியில் என்னாலும் வழி நடத்தும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பெரிய நாயகி அன்னையின் அன்பு பக்தர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத நாமத்திலே இந்த மாலை பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மீகா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே இவ்வாறு சொல்லப்படுகிறது: அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார், நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பிரியமானவர்களே, நம் பாவங்களை மன்னிக்கின்ற ஒரே தெய்வம், நம் பாவங்களுக்காக மரித்த ஒரே தெய்வம், நம் பாவங்களுக்கு கழுவாயாக இரத்தம் சிந்திய ஒரே தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவருடைய கல்வாரி பாடுகளை தியானிக்கக்கூடிய இந்த தவக்காலத்திலே இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தினால் நம் பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள் அனைத்தையும் இறைவன் மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்க இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். கண்களை மூடுவோம். கண்களை மூடி நாம் செய்த குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றின் மீதும் இறைவன் இரக்கம் கொண்டு நம் பாவங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தமான வாழ்வை கொடுக்க நம்முடைய பாவங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் பாவமில்லாத பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித பெரிய நாய் அன்னையின் ஆதரவு பெற்று மகிழ்ச்சியுறும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். அந்த அன்னையின் பரிவுமிக்க வேண்டுதலால் நாங்கள் தீமையின் ஆதிக்கங்கள் அனைத்து நின்றும் விடுதலை பெற்று நிலையான பேரின்பத்தை அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. இறைவனின் திருவசனங்கள் 14-15 மற்றும் 18-20 முடிய. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சி இருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சி இருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூர்வதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிழறாமையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன். மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15. இறைவசனங்கள் 1 முதல் 3 மற்றும் 11 முதல் 32 முடிய. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார்.
அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பாரில்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்பொழுது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உன் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாய் திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உன் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. பிரியமானவர்களே, இன்று சிறப்பாக இந்த கோணாங்குப்பம் பெரிய நாய் அன்னையினுடைய ஆலயத்திலே கூடியிருக்கிற நாம், நம் தகப்பன், நம்முடைய பிதா, நம்முடைய அப்பா எப்படிப்பட்டவர், நம்முடைய விண்ணக தந்தை எப்படிப்பட்டவர், அவருடைய குணம் எப்படிப்பட்டது, அவர் நம்மீது எப்படிப்பட்ட ஒரு பாசத்தை வைத்திருக்கிறார், அவர் நம்மீது எப்படி அன்பு கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. இதைத்தான் நாம் இன்று சிந்திக்க போகிறோம். ஏதோ நாம் வணங்குகின்ற தெய்வம், ஏதோ நம்மை உண்டாக்கிய தெய்வம், நமது விண்ணக தகப்பன். ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உரிமையோடு நாம் சொல்லுகிறோம். ஏதோ நம் தேவனை நோக்கி உரிமையோடு பரலோகத்தில் இருக்கிற விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உரிமையோடு நாம் சொல்லுகிறோம். இந்த உரிமை நமக்கு உண்டா? இந்த உரிமையை நமக்கு யார் கொடுத்தது? நாம் நம்முடைய பிறப்பினால் பெற்றுக்கொண்டோமா? இந்த உரிமை யார் நமக்கு கொடுத்தது? இந்த உரிமையை கொடுத்தது இறைவன்.
கடவுள்தான் தன்னுடைய பேரிரக்கத்தால் இந்த உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே கடவுளுடைய பிள்ளைகளாகிய நம் தெய்வத்தை பற்றி, நம் தகப்பனை பற்றி, ஏதோ நம்முடைய அப்பாவை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆலயத்திலே நாம் பாடுகிறோம், இன்று தொடக்கத்திலே நாம் பாடினோம், எங்கள் அப்பா பிதாவே, அப்பா பிதாவே அன்பான தேவா. இந்த அப்பா எப்படிப்பட்டவர்? வாயை திறந்து சொல்லுங்க. அப்பா எப்படிப்பட்டவர்? அன்பான தேவன். அன்பான தேவன், அருமை இரட்சகரே. அருமை இரட்சகர், நம்மை மீட்பவர், அருமை இரட்சகர். இவர்தான் நம்மை வழிநடத்துகின்ற தெய்வம், ஆவியானவர். ஆகவே இந்த தகப்பன் அன்பானவர். இந்த தகப்பனை பற்றி இன்றைய முதல் வாசகத்தில் ஒரே ஒரு வசனத்தை தான் இன்றைய நாள் முழுவதுமாய் நாம் சிந்தித்து பார்க்க போகிறோம். மீகா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். இந்த தகப்பன் எப்படிப்பட்டவர்? இந்த தகப்பனுடைய குணம் என்ன? இந்த தகப்பனுடைய அந்த மாபெரும் இந்த குணத்தை நாம் இன்று உணர்ந்து கொள்ள போகிறோம். மீகா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். இந்த வசனத்தை நாம் அடிக்கடி வாசிக்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு முறை நம்முடைய திருத்தந்தை அவர்கள் திருத்தந்தையாக பொறுப்பேற்ற பிற்பாடு அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிற போது ஒரு பெண் அவருடைய காலை பிடித்து கொண்டு அழுது கொண்டிருக்கின்றார். எப்படி அந்த பாவியான பெண் இயேசுனுடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்டு அந்த பெண் தன்னுடைய கூந்தலால் அந்த இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தை துடைத்து, அந்த கண்ணீரால் பாதத்தை நனைத்து, தன் கூந்தலால் தன்னுடைய அந்த இயேசு ஆண்டருடைய அந்த பாதத்தை துடைத்து, ஏதோ தான் வைத்திருந்த அந்த நறுமணத்தின் வழியாக அந்த காலிலே பூசுகின்றாள். அதே போல இந்த பெண்மணியானவள் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய கால்களை பற்றி பிடித்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். அந்த அழுகையை பார்த்தவுடன் மனதுருகி நம்முடைய திருத்தந்தை அந்த மகளை பார்த்து, மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உனக்கு கஷ்டமா? குடும்பத்தில் அவ்வளவு கஷ்டமா? நான் உனக்கு உதவி ஏதாவது செய்ய வேண்டுமா? ஏதாவது காசு பணம் வேண்டுமா? உனக்கு என்ன நான் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி மனதுருகி நம் திருத்தந்தை அந்த பெண்ணை பார்த்து கேட்டபோது, அந்த பெண்மணியானவள் திருத்தந்தையை பார்த்து, தந்தையே, எனக்கு காசு வேண்டாம், எனக்கு இந்த உலக பொருட்கள் வேண்டாம், நான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாவி, இந்த உலகத்திலே யாரும் செய்யாத அளவுக்கு நான் மிகப்பெரிய பாவத்தை செய்திருக்கிறேன். ஏதோ என் வாழ்க்கை முழுவதும் எனக்கு விவரம் தெரிந்த வயதிலிருந்து நான் விபச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறேன். எத்தனையோ மனிதர்களை சந்தித்திருக்கிறேன். என் பாவம் மிக பெரியது. என் மனசாட்சி குத்தி கொண்டிருக்கிறது. எனக்கு பாவ மன்னிப்பு உண்டா? கடவுள் என்னை மன்னிப்பாரா? கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வாரா? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எனக்கு இடம் உண்டா என்று சொல்லி அந்த மகள் கண்ணீரோடு திருத்தந்தையை பார்த்து கேட்கின்றார். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் திருத்தந்தை இந்த மகளை பார்த்து என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அந்த பெண்மணியானவள் உணர்ந்து சொல்லுகிறார், ஏதோ என் பாவம் தாவீது அரசு சொல்வது போல என் மனக்கண் முன் இருக்கிறது. ஏதோ எனக்கு பாவ மன்னிப்பு உண்டா? ஏதோ கடவுள் என்னை மன்னிப்பாரா? நிச்சயமாய் அவர் என்னை மன்னிப்பாரா? என்னுடைய பாவம் அவ்வளவு பெரியது, அவ்வளவு கொடியது. இந்த உலகத்துல என்னை போல் ஒரு பாவி யாருமே இருக்க முடியாது என்று சொல்லி அழுத போது அந்த வார்த்தைகளை கேட்டு திருத்தந்தை அதை அசை போட்டு கொண்டிருக்கும் போதுதான் இதோ அவருக்கு கிடைத்த ஒரு வெளிப்பாடு. நம் தேவன் எப்படிப்பட்டவர்? இந்த வசனத்தை நாம் வாசிக்கிற போது இந்த முதல் வார்த்தையிலேயே நமக்கு சொல்லுகிறது, அவர் நம்மீது இரக்கம் காட்டுபவர். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்ப நம் தகப்பன், நம் கடவுள் எப்படிப்பட்டவர்? நம்மீது இரக்கம் காட்டுபவர். சத்தமா சொல்லுங்க, நம்மீது இரக்கம் காட்டுபவர். இதை உணர்ந்த பிற்பாடுதான் திருத்தந்தை கடந்த ஆண்டை இரக்கத்தின் ஆண்டாக அறிவித்தார். Praise the Lord. 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 எனவே தான் நாம் ஆலயத்திலே பாடுகிறோம், இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே,
உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. அப்ப நம்ம தொடர்ந்து பாடுகிறோம். பாவிக்கு என்னது பொறுத்தல் உண்டு, நிச்சயமாய் பொறுத்தல் உண்டு. அவர் பாவத்தை மன்னிக்கிற தேவன், பாவியின் மீது மனம் இறங்குகிற தெய்வம். நம் தெய்வம் நம் மீது இரக்கம் காட்டக்கூடியவர். ஏனென்றால் நாம் அவரது பிள்ளைகள். எனவே தான் நாம் பாடினோம், எங்கோ நான் வாழ்ந்தேன். அந்த பெண்மணியானவள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பெண்மணி திருத்தந்தையை பார்த்து கதறி அழுகின்றார், எனக்கு பாவ மன்னிப்பு உண்டா? அதே போலத்தான் இந்த உலகத்திலே பாவத்திலே நாம் வாழ்கிற போது ஆண்டவரை விட்டு தூர வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தான் நாம் பாடுகிறோம், எங்கோ நான் வாழ்ந்தேன். அந்த ஊதாரி மகனை போல தகப்பனை விட்டு வெகு தொலைவு நாம் செல்லுகிறோம். ஆக தாறுமாறான வாழ்க்கை வாழ்கிறோம். அப்ப தாறுமாறான வாழ்க்கை, பாவ வாழ்க்கை வாழ்கிற போது தகப்பனை விட்டு நாம் எங்கோ வாழ்கிறோம். அப்படி நாம் பாவத்திலே வாழ்கிற போது நாம் என்ன செய்கிறோம்? எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன். அறியாமல் அலைகின்றோம். இன்னைக்கு குடிகாரம் பேச்சு விடுஞ்சா போச்சுன்னு சொல்லுவான். ஆக இன்னைக்கு குடிகாரன் என்ன பண்ணுவான்? ஐயோ, என் பொண்டாட்டியை அடிச்சிட்டனே, என் பிள்ளையை அடிச்சிட்டனே, நாளை முதல் குடிக்க மாட்டேன். இது சத்தியம். குடிகாரம் பேச்சு விடுஞ்சா போச்சு. அவன் முடிவெடுப்பான். குடியில இருக்கும் போது ஒரு போதை. அப்ப அந்த போதையில என்ன பண்ணிடுறான்? நாளையிலிருந்து குடிக்கவே மாட்டேன். அப்ப அடுத்த நாள் பார்த்து, டேய் நேத்து தானே சொன்னேன், சாமி சத்தியமா, அம்மா சத்தியமா, என் பொண்டாட்டி சத்தியமா, என் புள்ள மேல சத்தியமா, நாளைக்கு நானு குடிக்க மாட்டேன். நேத்து சொன்னியடா, என்ன ஆச்சு? ஏன் குடிக்கிறது என்ன தப்பா? திருடுறது என்ன தப்பா? உலகத்துல மத்தவன் செய்யாததை நான் செய்யறேன், அவன் செய்யாததை நான் செய்யறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? அறியாமல் செய்கிறோம். ஆக இந்த பாவத்திற்கு நாம் அடிமையாகிவிட்டால், பாவ பழக்கம் நம்மை ஆட்கொண்டால் நம்ம என்ன செய்கிறோம்? எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன். அப்படிலாம் நம்ம வனாந்தரத்திலே நாம் சுத்தி கொண்டிருக்கிற போது அந்த வாலிப மகன், அந்த இளைய மகன் ஏதோ பணத்தை எல்லாம் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு சென்று நண்பர்களோடு சேர்ந்து விலை மகளிரோடு சேர்ந்து ஆடல் பாடல் கொண்டாட்டம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகமே அப்படித்தான். இன்னைக்கு உலகம் முழுவதும், இந்த தமிழகம் முழுவதும் இன்னைக்கு ஒரு விழா என்றால், ஒரு பிறந்த நாள், ஒரு திருமண காரியம், ஒரு வீடு குடிபோகின்ற காரியம், அல்லது ஒரு கர்ம காரியமாக இருக்கட்டும், அல்லது ஒரு சாவு காரியமாக இருக்கட்டும், எல்லா காரியத்திலும் என்ன இருக்கும்? இன்னைக்கு என்னது? சண்டை, சாராயம் இல்லாம ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு கிடையாது. அப்போ ஒரு காரியம் என்றால், ஒரு நல்ல நிகழ்வு என்றால் அங்க சண்டை இருக்கும். அப்ப அடி தட்டி உத, டேய் என்ன மதிக்கல, என்ன நீ மதிக்கவே இல்லை, உன் வீட்டு பக்கம் நான் வரமாட்டேன். ஆக இன்னைக்கு சண்டை, இன்னைக்கு இந்த சாராயம், இதுதான் ஒரு மனிதனை மாற்றி கொண்டு கடவுளை விட்டு நம்ம இழுத்து கொண்டு போகிறது. ஆக இந்த கடவுளை விட்டு நாம் விலகி வாழ்கிற போது, ஆண்டவரை விட்டு நாம் தூர வாழ்கிற போது, இந்த ஊதாரி மகனுக்கு ஒண்ணுமே தெரியல. காசு, பணம், துட்டு, கை நிறைய காசு. இன்னைக்கு காசு மேல காசு வந்துச்சுன்னா, இன்னைக்கு அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, இன்னைக்கு பைபிள், இன்னைக்கு விசுவாசம், இன்னைக்கு பாவம் ஒன்னும் தெரியாது. எனக்கு என்னது? காசு, பணம், துட்டு. என்கிட்ட பணம் இருக்குது, வாடா வந்து பாருடா. நானு அப்படியே நாய்க்கு தூக்கி எலும்பு தூக்கி போடுற மாதிரி நான் பணத்தை தூக்கி போட்டேன்னா, என் பின்னாடி போலீஸ், என் பின்னாடி எம்எல்ஏ, என் பின்னாடி மினிஸ்டர் எல்லாம் என் கையில. டேய் தூக்கிடுவேன், தூக்கி ஒண்ணு. ஆக இன்னைக்கு இந்த பணம் என்ன செய்கிறது? இந்த மனிதனையே இன்னைக்கு ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த கடவுளுக்கு நாம் கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை என்றால், இந்த உலகத்தோடு, உலக இச்சைகளோடு, உலக பதவி பட்டங்களோடு நாம் வாழ்கிற போது நாம் எங்கோ வாழ்கிறோம். ஆக இந்த எங்கோ நாம் கடவுளை விட்டு தூர வாழ்கிற போது நாம் என்ன செய்கிறோம்? எங்கு போகிறோம் தெரியாது. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன். அப்போ இந்த தவற்றுக்குள், தவறு என்ற குழிக்குள் நாம் தள்ளாடி தடுமாறுகிற போது நாம் என்ன செய்ய வேண்டுமா? நாம் கடவுளை நோக்குகிற போது,
ஆக அறிவு தெளிந்தவராய் அந்த ஊதாரி பிள்ளை அவன் என்ன செய்கிறான்? அவன் உணர்ந்து கொள்ளுகிறான், என் தந்தை எப்படிப்பட்டவர், என் தந்தை எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து கொள்ளுகின்றான். அறிவு தெளிந்தவராய் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு அவ்வளவு உணவு இருக்க நான் ஏன் இங்க பண்ணி மேய்க்கணும், நான் ஏன் இங்கு பட்டினி கிடக்க வேண்டும், நான் எழுந்திருப்பேன், மீண்டுமாய் என் தந்தையை நோக்கி நான் செல்வேன் என்று சொல்லி அவன் மீண்டுமாய் தன்னுடைய தகப்பனிடத்திலே வருகின்றான். தகப்பனை பற்றி இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் தூரத்திலே வருகிற போது அந்த தந்தை என்ன செய்கிறார்? பரிவு கொண்டு, அவன் மீது பரிவு கொண்டு ஓடோடி சென்று அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டி, அவனை கட்டி பிடிச்சுக்கிறார், மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறார், முத்தங்கள் கொடுக்கிறார், நிழலாய் மாறிவிட்டார். அப்போ நம்முடைய நிழலாக அவர் மாறிவிடுகிறார். அப்படிப்பட்ட தேவனை குறித்து தான் இந்த தவக்காலத்திலே இந்த தாயினுடைய ஆலயத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வந்தோம். நம் தகப்பன், நாம் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், நாம் எவ்வளவு பெரிய கொடுமைக்காரர்களாக இருந்தாலும், இந்த தகப்பனை பார்த்து, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்பா, அப்பா உன் புள்ள வந்திருக்கிறேன்பா, அப்பா என்னை கண்ணோக்கி பாரும்பா என்று சொல்லி மனம் வருந்தி மனம் திருந்தி ஆண்டவரிடம் நாம் நெருங்கி வருகிற போது நம் தந்தை என்ன செய்வார்? மீகா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் வாசிப்பது போல அவர் நம்மீது இரக்கம் கொள்ளுகிற தேவன். அந்த இரக்கத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். நாம் தொடர்ந்து வாசிக்கிற போது அங்கே நமக்கு வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். Praise the Lord. 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 விண்ணக தந்தை என்ன செய்கிறார்? நம் தீச்செயல்களை மிதித்து போடுகிறார். ஆனால் சாதாரண ஒரு தகப்பன் என்ன செய்யறார்? டேய் எதுக்குடா வந்த? என் வீட்டு சொத்தை இன்னைக்கு பாழாக்கிட்டு இன்னைக்கு தாறுமாறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஏன்டா இங்க வந்த? நீ என் பிள்ளையே கிடையாது, ஓடுறா வீட்டை விட்டு. இன்னைக்கு மிதிப்பார், துரத்துவார். ஒரு சாதாரண தகப்பன். இன்னைக்கு சாதாரண தகப்பன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம்முடைய தகப்பன், விண்ணக தகப்பன் ஒரு சாதாரண தகப்பன் கிடையாது. அவர் என்ன செய்கிறார்? நாம் தீச்செயல்களை மிதித்து போடுகிற தெய்வம். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இந்த உதாரி மகனுடைய ஓமையில நம்முடைய தந்தையை பற்றி, விண்ணக தந்தையை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். அவர் எப்படிப்பட்டவர்? நம்முடைய பாவங்களை அவர் என்ன செய்கிறார்? தொடர்ந்து நாம் வசனத்திலே வாசிக்கிறோம், நம் பாவங்கள் அனைத்தையும், கவனமா கேளுங்க, நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். Praise the Lord. 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 Hallelujah. 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 இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே நம் வாழ்வு. இயேசுவே நம் வாழ்வு. நம்முடைய விண்ணக தந்தை, இந்த உலகத்தின் தந்தை, ஒரு மனித தந்தை